What is up, people? This is Simon Rajan here, and welcome back to my space. So, without further delay, நான் வந்து டேரெக்டாகவே விஷயத்துக்கு போயிடுறேன். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எடிட்டிங் டியூட்டோரியல் பண்ண போகிறேன். இட் இஸ் அ பிக்சர் ஆஃப் அ பியூட்டிஃபுல் 530D. அதை வந்து நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்குமே அதை எப்படி வந்து நான் டெவலப் பண்ணுறேன், எப்படி எடிட் பண்ணுறேன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, before we get into the steps, make sure that you have liked, share and subscribe as always. நான் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனிவே, நான் வந்து இந்த டுட்டோரியல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல்லாக தமிழ்லேயே பேசுகிற மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன். அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபோட்டோ வந்து லைட்ரூம்குள்ளே இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் வில் பி டூயிங், ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஸ்டெப் வந்து இந்த குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னா, இந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ், எக்ஸ்போஷர் எக்ஸெட்ரா இதெல்லாமே எடிட் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்தோன்னா ரொம்ப ப்ளோன் அவுட்டாக இருக்குது இல்லைங்களா? நமக்கு வந்து இந்த ஸ்கை டீட்டெயில் எதுவுமே தெரில, கீழேயும் ரொம்ப வெள்ளையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரீட்டைன் பண்ணணும். ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இந்த இமேஜை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னா ஆல்வேஸ் ஷூட் யுவர் இமேஜஸ் இன் ரா. ஓகே, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் அண்ட் ஷேடோஸ் எல்லாமே ரீட்டைன் பண்ணுறேன் பை ரெடியூசிங் தெம். ஒயிட்ஸ் ரெடியூஸ் பண்ணும்போது as you can see the whites are being reduced. It's pretty basic. அது பேர் என்ன சொல்லுது அதுதான் பண்ண போதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன ரீசன்னா, கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்குது. ஸோ இந்த ப்ளூயிஷ் டிண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சர் லைட்டாக வார்ம் பண்ணுறேன், ரொம்ப மைல்டாக. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்காக நான் எப்படி பண்ணுறேன். ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் வந்து மவுஸை வந்து அந்த ஸ்லைடர் மேலே வச்சுட்டு இந்த ப்ளஸ்ஸோ மைனஸ் பட்டன் கீபோர்டில் இருக்கும், அதை டேப் பண்ணிங்கன்னா மைன்யூட் வேல்யூஸாக அது வந்து ரெடியூஸ் ஆகும். இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த லென்ஸ் கரெக்ஷன் செக்ஷனுக்கு வரோம். இங்கே வந்துட்டு நம்ம வந்து இந்த ரிமூவ் குரோமேட்டிக் ஆபரேஷன் டிக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவை நோட் பண்ணிங்கன்னா 4 சைடுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒயிட்டாக இருந்தது, ப்ளோன் அவுட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக விக்னேட்டிங்கை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம வேலை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக நான் எங்கே போவேன்னா, கேலிப்ரேஷன் பேனலுக்கு போவேன். கேலிப்ரேஷன் டூல் வந்து 7 ஸ்லைடர் தான், ஆனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஃபார் நவ் இந்த இமேஜுக்கு வந்து நான் அவ்வளோ இன்டெப்த்தாக போகல. சிம்பிளாக நம்ம வந்து அந்த ரெட்டு, க்ரீன் அண்ட் ப்ளூ ப்ரைமரியில் இருக்கிற ஸ்லைடர்ஸை வந்து மூவ் பண்ணி பார்க்குறோம். எனக்கு வந்து இந்த காரோட ஒரிஜினல் கலர் என்னன்றது தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதே கலரை நான் வந்து மெயின்டைன் பண்ண பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ க்ரீன் ஸ்லைடரை நம்ம புஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. லைக் அந்த நியான் எல்லோ அண்ட் க்ரீன் கலர் வந்து நல்லா பாப் அவுட் ஆகுது. காரோட கலர் வந்து சூப்பராக பாப் அவுட் ஆகுது. ஸோ வில் புட் இட் சம்வேர் ஓவர் தேர். சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஆஸ் த நேம் சேஸ், சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒன் திங் இஸ், கேலிப்ரேஷனில் வந்து நீங்கள் ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த பிக்சரோட ஹோல் பிக்சல்ஸ், அதாவது எல்லா பிக்சலுமே வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் இட் இன் கேலிப்ரேஷன். ஸோ எப்போவுமே கேலிப்ரேஷனில் ஒரு வாட்டி விளையாடிட்டு அதுக்கப்புறமா ஹெச்எஸ்எல் பேனலில் போய் ப்ளே பண்ணி பாருங்கள். இட் வில் பி ரியலி நைஸ். ஸோ அங்கே வேலை முடிஞ்சக்கப்புறமா நம்ம வந்து இந்த டோன் கர்வ் வரும். டோன் கர்வில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஷேடோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஏரியாலாம் கொஞ்சம் டார்க்கன் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் வைக்கிறேன். 3 பாயிண்ட் வச்சுட்டு பாட்டமில் நம்ம வந்து லைட்டாக ஒரு கர்வ், ஸோ தட் அந்த ஒரு ஏரியா மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறது வந்து லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது காரோட ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸில் என்னென்ன அட்டென்ஷன் கொடுக்கணும், எப்படி டீட்டெயிலிங் கொடுக்கணுன்றதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரேடியல் ஃபில்டரை எடுக்கிறேன். கிரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரேடியல் ஃபில்டர். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து வீல்ஸ்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வீல்ஸ் ஆண்ட போயிட்டு அது வந்து அந்த வீலோட ஷேப்புக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டம்ப் வேல்யூஸாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் 0 பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து அங்கே வச்சாச்சு. அண்ட் வீல்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறனால இட்ஸ் மேஜர்லி கன்சிஸ்டட் ஆஃப் ஷேடோஸ். இந்த ஷேடோஸை வந்து லைட்டாக பூஸ்ட் பண்ணணும். ஸோ ஷேடோ ஸ்லைடரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அப்படியே அந்த பிளாக் கலர் எல்லாமே கொஞ்சம் பாப் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ தட் வே என்ன பண்ணுறோன்னா, அலாயை வந்து we are giving attention and detail to the alloy. Okay, so when it comes to car photography, it is really, you have so much freedom. ஓகேங்களா? கார் ஃபோட்டோகிராஃபி வரும்போது வந்து you have so much freedom to edit and play around, because
யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்கின் டோன்ஸ் ஓவர் தேர். பட் ஸ்கின் டோன்ஸ் இல்லாமல் எடிட் பண்ணுற ஒரு சுகமே அது வேறு. ஓகேங்களா? நீங்கள் வந்து கார் எடிட் பண்ணும்போது இது இந்த ஆர்டரில் தான் பண்ணணும், அந்த ஆர்டரில் தான் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹெச்எஸ்எல்ல போகிறோம். நீங்கள் வந்து இந்த லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஹெச்எஸ்எல் கூட பண்ணலாம், பிஃபோர் ஹெச்எஸ்எல் கூட பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ, டோட்டலி அப் டு யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஹெச்எஸ்எல் பேனலுக்கு வரோம். இங்கே வந்து நம்ம ஸ்கை கலரை வந்து லைட்டாக டீலுக்கு புஷ் பண்ணுவோம், ரொம்ப மைல்டாக தான். இந்த ஸ்கை வந்து ப்ளோ அவுட் ஆகிருந்தது இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரீட்டைன் பண்ணோன்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. ப்ளூ கலரோட லூமினன்ஸை ரெடியூஸ் பண்ணோன்னா ஸ்கையோட டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். கிவன் த ஸ்கை இஸ் இன் ப்ளூ கலர், அதாவது இப்போ ஆரஞ்சு கலர்லேயோ இல்லை எல்லோ கலர்லேயோ ஸ்கைஸ் இருந்ததுன்னா ஆரஞ்ச் அண்ட் எல்லோ ஸ்லைடர்ஸை லைட்டாக அப்படியே லூமினன்ஸ் ரெடியூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கையோட டீட்டெயில் வந்து அப்படியே பாப் அவுட் ஆகும். சயன்ஸ் ஏதாவது இருக்கும் இந்த ப்ளூ கலர் கூட, அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ ப்ரெசன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்படி எல்லா ஸ்லைடரையும் பிடிச்சி யூ கேன் ஜஸ்ட் கோ லெஃப்ட் அண்ட் ரைட் டு see வேர் இட்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த பிக்சர். ஸ்கை ஓரளவுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் ஒரு கிரேடியன்ட் ஃபில்டர் ஆட் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கிரேடியன்ட் ஃபில்டரை இங்கே லெஃப்ட்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். ரேடியல் ஃபில்டருக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது தான் கிரேடியன்ட் ஃபில்டர். அண்ட் தென் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இப்படி ஒரு கிரேடியன்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு we are reducing the exposure as well as the shadows. அப்படி பண்ணும்போது you can see that the sky is becoming more dramatic. ஒரு சூப்பர் மூடி ஃபீலிங் வந்து அது கொடுக்குது இல்லையா? அது அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணி அந்த பிக்சருக்கு ஒரு ட்ராமா இன்க்ரீஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ டீஹேசிங்கும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஓவர் தேர் இட் லுக்ஸ் நைஸ். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை பார்க்கும்போது நம்ம கண் எங்கே போகுதுன்றது தான் முக்கியம். ஸோ இந்த பாயிண்டில் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து டைரெக்டாக கண் வந்து ஸ்கைக்கு தான் போகுது. ஸோ இதை வந்து நம்ம டைவர்ட் பண்ணணும். இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா we are creating a radial filter over the whole car. இந்த காருக்கு மட்டும் தனி அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம அப்படி வரைகிறோம். ஸோ ஒன்ஸ் யூ ஹாவ் கிளிக்ட் அண்ட் dragged it, we are increasing the shadows to the car. அதாவது காரில் இருக்கிற ஷேடோஸ் எல்லாமே ஒரு சின்ன பூஸ்ட் கொடுக்குறோம். as well as we are increasing the clarity and the exposure as well. இப்போது வந்து நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே, the car is popping out. so this is what we need. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மொட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அதாவது இந்த லேண்ட் அண்ட் ஸ்கை மீட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட், ஒரு சின்ன டைவர்ஷன், ஒரு இன்னும் கொஞ்சம் ட்ராமா ஆட் பண்ணலாம். இந்த டீஹேஸ் ஸ்லைடரை வந்து நம்ம யாருமே லெஃப்ட்டுக்காக நம்ம வந்து தள்ளியே பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ஆர்டிஃபிஷியல் லேயர் ஆஃப் ஃபாக் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஓவர் ஹியர். காருக்கு பின்னாடி வந்து ஒரு லேயர் ஆஃப் ஃபாக், ஒரு லேயர் ஆஃப் artificial haze. We are just drawing another gradient filter right below, right over the car. Don't worry, we will be erasing the car out of it. இப்படி வரைஞ்சிட்டு எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆஃப்டர் இன்க்ரீஸிங் த எக்ஸ்போஷர் டேரெக்டாக டீஹேஸ் போயிட்டு டீஹேஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் தட் தேர் இஸ் அ லேயர் ஆஃப் ஹேஸ். ஒரு பின்னாடி வந்து மண் கிளம்புன மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுப்போம். ஸோ இப்படி ஆட் பண்ணக்கப்புறமா வாட் கேன் வி டூ இஸ் வி கேன் ப்ரஷ் அவுட் த கார் ஃப்ரம் இட். ஸோ கிரேடியன்ட் ஃபில்டரை வந்து எப்படி எரேஸ் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் வேணும்னா இங்கே வந்து எடிட் பக்கத்தில் ப்ரஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு you will have erase, you just select that and then just start brushing over it. ஷார்ட்கட் கீ ஓ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரேடியன்ட் லேயர் வந்து என்னென்ன ஏரியாவை கவர் பண்ணுதுன்றது நமக்கு ரெட் கலரில் காட்டும். அதர்வைஸ் கீழே வந்து இங்கே ஷோ செலக்டட் மாஸ்க் ஓவர்லேன்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ ஓ ப்ரெஸ் பண்ணுங்கள், யூ வில் பி ஏபிள் டு see that and then you can just start brushing out the car from it because இது வந்து நம்ம காருக்கு பின்னாடி நடக்கிற மாதிரி தான் கொடுக்கும். ஓகே, as you can see that it has given so much differentiation. ஒரு சின்ன டெப்த் அப்படியே க்ரியேட் பண்ணும் காருக்கும் பேக்ரவுண்டுக்கும். இஃப் யூ ஹாப்பி ஓவர் ஹியர் யூ கேன் ஸ்டாப். இன்னொரு லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் டூல் தான். இந்த ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஆட்டோ மாஸ்க்னு ஒரு சின்ன செக் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மாஸ்க் ஓவர்லே வந்து ஆனில் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ over here இந்த செக் பாக்ஸையும் டிக் பண்ணியாச்சு. ஓகே, கிளிக் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கார். அதாவது என்ன கலரில் அந்த கார் இருக்கோ அந்த கலர் ஃபுல்லாகவே வந்து இது அப்ளை ஆகும், வேறு எங்கேயுமே அப்ளை ஆகாது.
கார் ஃபுல்லாக ரெட் கலரில் மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஒன்ஸ் த கார் இஸ் ஃபுல்லி செலக்டட், இந்த கலர் ஃபுல்லாக செலக்ட் ஆனதுக்கப்புறமா இந்த கிளாரிட்டி அண்ட் டீஹேஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து அந்த கலர் பாப் ஆக ஆரம்பிக்கும் வித் ஸோ மச் டீட்டெயில். இந்த ஹெட்லைட் அண்ட் கிரில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் போட்டு லைட்டாக பிரைட்டன் பண்ண போகிறேன். ஷேடோஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ தட் இஸ் இட். One final step to do is adding more sharpness to the image. Tone curve கீழே we will have this sharpening. இந்த ஷார்ப்பனிங்னு சொல்லி ஒரு 4 ஸ்லைடர் இருக்கும். இந்த ஸ்லைடரில் ஃபைனலாக நம்ம வந்து ஷார்ப்னஸ் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே வந்து மாஸ்கிங்னு ஒரு ஸ்லைடர் இருக்குது. அந்த ஸ்லைடரை பிடிச்சிட்டு ஆல்ட் ஹோல்ட் டவுன் பண்ணி கரெக்டாக நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மேலே மட்டும் கவர் ஆகிற அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கப்புறமா ஷார்ப்பனிங்கோட அமௌண்ட் அதை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. This is the editing process. This is how I edit every single picture. இதுக்கப்புறமா நீங்கள் இந்த டோன் கர்வ் அப்படி இப்படின்னு கூட ஆட் பண்ணலாம். This is the before and this is the after. As you can see, there has been a tremendous change in the picture. பிஃபோர் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை டீட்டெயிலிங் ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கு. ரைட் சைடில் வந்து எல்லா டீட்டெயிலுமே நம்ம ரீட்டைன் பண்ணிட்டோம். ஆல்சோ அலாய் வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம டீட்டெயிலிங் கொடுத்துருக்கோம். ஸோ லைட் ரூம்குள்ளேயே ஒரு ஃபோட்டோவை வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எப்படி எடிட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கப்புறமா வரப்போகிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர். பீஸ்.